Assalamualaikum. Hi everyone. Welcome to our channel Hayash Creation. இன்னைக்கு நம்ம சேனலில் பொட்டேட்டோவை வச்சு ஒரு டிஷ் தான் பண்ண போகிறோம். பொட்டேட்டோ மசாலா ஃப்ரை. இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் பெரிய உருளைக்கிழங்கா ஒன்று எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக எப்போதும் மாதிரி உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுவீங்களோ அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை உப்பு போட்டு பாயில் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு அது கூடவே கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா பொரிஞ்சதும் அதுக்கப்புறம் ஒரு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டு அதையும் பொரிய விட்டுருங்க. அதுக்கப்புறம் 1 இன்ச் இஞ்சி எடுத்து நம்ம தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா அதையும் எடுத்து சின்ன சின்னதாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு கொத்து கருவேப்பிலை அதுவும் சேர்த்து பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக சாப் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் ஒரு அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இது வதங்குறதுக்கு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் அதை கொதிக்க விடலாம். மசாலாவோட பச்சை வாசனைலாம் அந்த தண்ணியில் ஊற்றி நம்ம கொதிக்க வச்சோன்னே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோவை அதில் சேர்த்துக்கலாம். பொட்டேட்டோ சேர்த்தோன்னே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயிலேயே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நார்மலாக நம்ம செய்கிற பொட்டேட்டோ ஃப்ரை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் மசாலா, கரம் மசாலா அதெல்லாம் ஆட் பண்ணதுனால கொஞ்சம் எல்லாத்துக்குமே கொஞ்சம் நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். இது லாஸ்ட்டாக நமக்கு கொஞ்சோன்னு மல்லிக்கீரை சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டா வாசனையாக அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வேக வச்சிங்கன்னா அந்த மசாலாலாம் பாயில் பண்ண உருளைக்கிழங்குலாம் நல்லாவே இறங்கி சூப்பராக இருக்கும். நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ஃப்ரை அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.